நீண்ட நெடிய அரசியல் பயணம், நடைபயணம், பல்வேறு சிறைச்சாலைகள், தியாகம், புரட்சி எல்லாம் பண்றாங்க. உங்களுடைய தொண்டர்கள் வந்து உங்களை முதலமைச்சரை பார்க்கணும்னு பெரிய கனவா இருக்கு. அந்த கனவு படைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? நீங்க என்றைக்காவது இந்த 31 ஆண்டு கால அதிமுக எந்த மேடையிலாவது எந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலாவது முதலமைச்சர் வார்த்தையால உச்சரிச்சிருக்கிறா? எனக்கு அப்படிப்பட்ட ஆசை கனவுகள் எதுவுமே இருக்கலாம். 2 தடவை கேபினட் பத்திரிகை வாஜ்பாய் 2 தடவையும் நான் வேண்டாம் என்று மறுத்துவிட்டு என் சகாக்களுக்கு கொடுக்கிறேன் சொன்னவர். எனக்கு அதில் அப்படி ஒரு திட்டமும் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு நோக்கமும் எனக்கு மாதிரியான அந்த போராட்டம் பண்ணவங்களுக்கு சிறை தண்டனை சிறை தண்டனை விஆர் பாண்டியன் அவரோடு சேர்த்து நானே விவசாயிகளுக்காக போராடுறேன். சில இடங்கள்ல சட்டம் ஒழுங்கை மீறுகிற போது கைது செய்யப்படுவார். 75 ஆண்டு கால திமுக ஆனா கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் தான் ஆகுது. அவர் சொல்றாரு டிவிகேக்கும் டிஎம்சிக்கும் தான் போட்டிங்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அவரு சினிமாவில எழுதி டயலாகே பேசிட்டு அந்த டயலாகே விடுறாரு. அது மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. அவர் வந்து எம்ஜிஆர் வந்து வளர்ந்தாருன்னா மன்றங்களை வச்சு அது திமுக கிளை கழகங்களை அவங்க செயல்படுது. வெள்ளமா புயலா மக்கள் பாதிப்பா தெருவா கூட்ட சமூகத்துக்கு போய் அந்த மக்களுக்கு நிதி பிக்ஸா எடுக்கிற மலையில நடைகிறானா அவருக்கு வளங்கோட்டு வாங்கி அள்ளி கொடுக்கும் வள்ளலாக இருந்து சினிமாவில நடிக்கிற போது நெற்றியிலே உதயசூரியனை குறித்திருப்பார். படத்துல கதாநாயகம் பேரை உதயசூரியன் போதும் அண்ணா என்கிற பெயரை பாடல்களிலும் வசனங்களிலும் கொண்டு வருவார். நாடோடி மன்னனில் கூட அந்த உருக்கமான காட்சியில் தன் கணவன் என்று கருதி கொண்டு வீராங்கனை மார்த்தாண்டன் என்று கருதி கொண்டு பட்டமகிழ்ச்சியார் எம்என் ராஜா நடத்திருப்பான். ஏன் என்னை இப்படி வெறுத்து ஒதுக்கி விலகி விலகி செல்லுகிறீர்கள் என்கிற போது கண்ணதாசன் வசனத்துல அருமையான சொல்வார். அங்கே நான் கணவன் அல்ல, பார் என் முதுகை பார், விழுந்திருக்கக்கூடிய சவுக்கடிகளினுடைய தளிமை பார். நான் ராணுவத்தில் இருந்தேன், பட்டாளத்தில் இருந்தேன். ஏழை எளிய மக்களை அடிக்க சொல்லுவார் தளபதி. என் கை பொங்கால், என் முதுகிலே சவுக்கடிகள் விடும். அந்த விடுப்புள்ள அடிவை தங்கையை நான் ஒரு கணவன் அல்ல என்று சொன்ன போதுதான் இப்படியே ஓடி வந்து காதல். அண்ணா நீங்க தான் காப்பாற்றணும், அண்ணா இந்த நாட்டையும் அண்ணா நீங்க தான் காப்பாற்றணும். அதுல கூட அறிஞர் அண்ணாவை நினைவுகள்லாம் ஆகவே அவர் அப்படி வளர்ந்து 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 கட்சியிலே ஒரு அமைப்பாகவே பல வருடங்கள் கொண்டு வந்து ஒரு மன வேறுபாட்டிலே அவர் வெளியேற அதிமுக அவர் வெற்றியை பெற்றார். அவர் மாதிரி வந்துடலாம்னா அது மாதிரி 1000ல் ஒரு பங்காவது சேவை செஞ்சிருக்க. அது இல்லாமல் அவர் ஆசைப்படலாம். யார் வேணும் வாக்குரிமை உள்ள யாரும், போட்டி போடுகிற தகுதி உள்ள யாரும் எந்த பதவிக்கு ஆசைப்படலாம். அது அவருடைய விருப்பம். அதை சொல்றார். அவ்வளவுதானே தவிர அந்த அவருடைய கனவு நனவாகாது. காகித கப்பலில் கடலை கடக்க முயல்கிறார் அந்த சகோதரர். ஆகாய வெளியிலே மரக்கோட்டை கட்டுகிறார் அந்த கலைத்துறையிலிருந்து வந்த அந்த சகோதரர். அது வெறும் மண்கோட்டையாகத்தான் போகும். போக போக தெரியும். அந்த கூட்டத்துல நிறைய பார்க்க வர்றவங்க வர்றாங்க. 41 பேர் படுபயங்கரமா பரிதாபமா செத்து போறாங்களே. இவர் உடனே திருச்சியிலாவது தங்கியிருந்து மறுநாள் அந்த பாடியை பார்த்து பார்வைக்க வேண்டாமா? சென்னைக்கே விரைந்து கொடுத்தார். அது பிறகு 40 நாள் கழிச்சு இடவு வீட்டுக்காரங்களை தன் வீட்டுக்கு வர சொல்றாரு. இது தமிழ்நாட்டில் இருக்கு, எங்க நடந்தது இல்லை. துக்க விடுந்து அந்த வீட்டுக்கு 10 நாள் கழிச்சோ 1 மாசம் கழிச்சோ ராம் தான் போகணும். அவங்களை வரவழைச்சு நிதியை கொடுத்து விட்டு நான் உங்களுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன் சொல்வது எடுத்த எடுப்பிலேயே அவர் செய்த மிகப்பெரிய பிழை என்று நான் நேற்றே விமான நிலையத்தில் சொன்னேன். அது முதல் கோடல் குற்றம் கோடல் என்பதை போல தொடக்க நிகழ்ச்சியிலேயே அவர் பொறுப்பேற்று நடந்து கொண்டதாம். இப்படி நடந்து விட்டதே என்கிற குற்ற உணர்ச்சி துளியளவும் இல்லாமல் அவர் நடந்து கொண்டதால் அவர் பொது வாழ்வில் அவர் நினைக்கிற இடத்துக்கு வர முடியும்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.